கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் வேத பகுதி யோவான் சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அருமையானவர்களே, திராட்சரசம் என்பது யூத பாரம்பரியத்தில் முக்கிய நிகழ்ச்சிகளில், நல்ல காரியங்களில், விசேஷங்களில் அதை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாயிருந்தது. அதிலும் திருமண வீட்டிலே அந்த காரியங்களை அவர்கள் மிகவும் குறைவுபடாதபடி பாதுகாத்து கொண்டார்கள். அன்பானவர்களே, இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கிற முறைமையின்படி இருக்கிற 6 கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார். ஒரு திருமண வீட்டுக்கு போகிற பொழுது கை கால்களை கழுவி கொண்டுதான் உள்ளே நுழைய வேண்டும். இது யூத பாரம்பரியம். அந்த சாடிகளில் தண்ணீர் இல்லை. அதில் நிறைய நிரப்பினார்கள் தண்ணீரை. நிரப்பின அடுத்த நிமிடத்தில் இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள். தண்ணீரை மொண்ட வேலைக்காரனை தவிர வேறு ஒருவரும் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அங்கே கொண்டு போகிற பொழுது அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறியிருந்தது. எப்படிப்பட்ட ரசம்? முதல் தரமுள்ள ரசமாயிருந்தது. பார்ப்பதற்கு நிறம் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக, அதை உடனே பருக வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகிறதா இருந்தது. 2வது வாசனை கமகமத்தது. அந்த திராட்சரசம் இவ்வளவு மனமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாசனை நிறைந்திருந்தது. 3வது, அதை ருசி பார்த்த பொழுது முந்திய ரசத்தை காட்டிலும் இந்த ரசம் மிகவும் ருசியாயிருந்தது. அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நிலையற்றவர்களாய், திடனற்றவர்களாய், வருமானமற்றவர்களாய், இவ்வளவு காலமும் உங்களோடு கூட இருந்து உங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டு இப்பொழுது மற்றவர்களால் உதாசனப்படுத்தப்பட்டு மிகவும் வேதனைப்படுகிற உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் வார்த்தை உங்களோடு கலக்கிற பொழுது, 2 கலந்து விடுகிற பொழுது ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருகிறார். மற்றவர்களால் அங்கீகாரம் பெறாத உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். நிலையற்றவர்களாக இருக்கிறவங்களை நிலைப்படுத்த போகிறார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சுமக்கக்கூடியவர்களுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. ஆதலால் நற்செய்தியை சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களை ஆண்டவர் முழுவதும் திருப்தியாக்கிறார். முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கையை கொடுக்கிறார். பிறரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக உங்களை மாற்றுகிறார். 2வது, வாசனை நிறைந்தது. வாசனை நிறைந்தது என்று சொன்னால், இவர்கள் இப்படி இருந்தார்கள், இப்பொழுது இந்த நிலையில் உயர்ந்திருக்கிறார்கள் என்று பிறர் சொல்லக்கூடிய அளவிற்கு எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதும் வாசிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிற அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை உங்களையும் விசுவாச பட்டியலிலே ஆண்டவராகிய தேவன் மற்றவர்கள் பார்வையிலே நிலைநிறுத்துகிறார். 3வதாக, ருசி. முந்திய ரசத்தை காட்டிலும் பிந்திய ரசமாகிய இந்த ரசம் மிகவும் அருமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இவர்கள் இப்படி இருந்தார்கள், இப்பொழுது சுபிட்சமாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கை மாறிப்போகிறது. அருமையானவர்களை, நாகமன் குஷ்டரோகி சிறைவாசகமாய் கொண்டு போகப்பட்டிருந்த அந்த இளம் சிறும்பெண் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்த பொழுது அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலிசாவை சந்தித்தான். குஷ்டரோகம் மாறி நல்ல மனிதனாக மாறினான். அவன் வீரத்திற்கும் அழகிற்கும் ஏற்ற, பராக்கிரமத்துக்கும் ஏற்ற ஆரோக்கியமுள்ள மனிதனாய் மாறினான். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவது மட்டுமல்ல, பிறரையும் மாற்றக்கூடியவர்களாக, சாட்சியுள்ளவர்களாக, நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். தண்ணீர் திராட்சரசமாய் மாறி 3 நிலையை, நிறம், வாசனை, ருசி என்ற நிலையை அடைந்தது போல உங்களையும் ஆண்டவர் அங்கீகாரம், சாட்சி, திருப்தி என்ற நிலையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, தண்ணீரை போல் தழும்பி கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். உலகம் எங்கிலும் அடுத்து என்ன நடக்குமோ என்று எதிர்பார்த்து காத்திருந்து கதறுகிற மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் இரக்கம் பாராட்டி தண்ணீரை ரசமாய் மாற்றினது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.